சொல்றதுக்கு அவனுக்கே வெக்கம். அவன் பேரு வச்சிருக்க ஆம குஞ்சி. ஆம குஞ்சா? ஆமாமா ஆமா. இவனை பார்த்தா எலி குஞ்சுமா இருக்கிறான். அது அவன் பண்ண காரியத்துக்கு அவனுக்கு ஆம குஞ்சுன்னு வைக்காம அவிச்ச குஞ்சுனா வைப்பாங்க. அது எங்க ஊர்ல ஒரு ஏரிக்கரை இருக்குது டாக்டர்மா. சாயங்காலம் ஆனா 6 மணிக்கு தான்னு போய் உக்காந்து அவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். எது உட்கார்ந்து? ஒரு நாள் அவன் பாட்டு அடிச்சுட்டு இருக்கிறப்ப ஏரியில இருந்த ஒரு ஆமை அவன் டவுசருக்குள்ள பூந்துருச்சு. அவனும் தெரியாம போட்டுக்கிட்டு வந்துட்டான். ஊர்ல வந்து ஐயோ ஐயோ கத்துதே கத்துதே எல்லாம் என்னடா கத்துதுனாங்க. அவன் டாயரை பார்த்து பார்க்க ஆமை குஞ்சு இருக்குது. ஆமை குஞ்சு போறான்னு சொல்லி கடைசியில அவன் பேரு ஆமை குஞ்சுன்னு மாறிடுச்சு. ஐயோ அதெல்லாம் போகட்டும். அவன் ஏதோ உட்காந்து அடிச்சேன்னு சொன்னியே, அது என்ன? அடா அதுவா? அட அவன் எங்கேயும் ஒன்னு அடிக்க மாட்டான். ஆத்துக்கு அடிவாரத்தை போய்தாமா அடிப்பான். சொன்னமா அடச்சி. சரி நீ ஏதோ நினைச்சிட்டியா? சரி சரி. அவன் பேரு ஆமை குஞ்சு. உன் பேரு என்ன? பூனை குஞ்சா இல்ல புலி குஞ்சா? நான் சொல்றேன்னு. அவன் பேரு என்ன? எங்க மாமா பேரு நல்ல பாம்பு. அவர் ஒரு பாம்பு ஒன்று வளர்க்குறாரு பாரு, அப்படியே மொழுன்னு. அதுக்கு பாதாம் பிஸ்தா பாலுன்னு போட்டு வகையா கொடுக்குறாரு. ஏயா அப்புறம் இந்த ஊருக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு ஏன் இவன் ஒரு பாம்புன்னு வளர்க்குறோம், நல்ல செம்மையான பாம்பா வளர்க்குற கருன்னு, அதனால இவனுக்கு நல்ல பாம்புன்னு பேரு வச்சிடலான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து நல்ல பாம்புன்னு வச்சுட்டாங்க டாக்டர்மா. ஏயா உங்க ஊர்ல ஒழுங்கா பேர் வைக்க மாட்டாங்களா? இதெல்லாம் ஒரு பேரா? சரி உன் பாம்புக்கு ஒரு கதை இருக்குமே, அதை எடுத்து விடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என் பாம்பு ஆம்பளைங்களை கண்டா அமைதியா இருக்கும். அவன் மறைச்சானா என் பாம்பு மறைக்கும். ஆனா பொம்பளைங்களை கண்டா அப்படியே அருமையா படையெடுத்து ஆடும். தெரியுமா அவனுக்கு? ஆடும். சரி நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சரிம்மா நான் போறேன். இந்த ஆமை குஞ்சுக்கு தான் கொஞ்சம் அவசரமா. அவன் என்னன்னு சொல்லி ஒரு அமுத்து விட்டுட்டு பாரு. அமுத்து விடுறதா? ஆமாமா. டாக்டர்மா என்ன இந்த கூடலூர்லயே ஸ்பெஷலா என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன மல்லிப்பூவா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. டேய் அது என்ன அல்வாவா? இல்லை குண்டுமல்லி, கூடலூர் குண்டுமல்லி. உனக்கு வா, அது சூப்பரா நான் காட்டுறேன் உனக்கு. விளக்கண்ணே அத நான் முதல்ல சொன்னானா இல்லையா? நீ சொன்னது மல்லிப்பூ, நான் சொன்னது குண்டுமல்லி. கூடலூர் குண்டுமல்லி. வா மயிறு பூவா. கூடலூர் குண்டுமல்லி வாட புடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டுமல்லி வாட புடிக்க வந்த வள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய் வாமா கொஞ்சம் தள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய் வந்தே கொஞ்சம் தள்ளி. கூடலூர் குண்டுமல்லி வாட புடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டுமல்லி வாட புடிக்க வந்த வள்ளி. மரத்துல மாங்காவ பாரு, மாங்கா மரச்சு வச்ச தேரு. தேங்காய் உடைக்கல சேர்த்து அரைக்கல, திங்காம திங்க வந்ததாரு. உடம்புல ஏக்கம் அடங்கல, எப்போதும் விட்டு விட்டு தான்
சோலை இருக்கு, அந்த சோலையில வாடி புள்ள வேலை இருக்கு. அரே ஹோ கூடலூர் குண்டு மல்லி வாட குடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி வாட குடிக்க வந்த வள்ளி. வாச கொத்தமல்லி ஹை வந்தே கொஞ்சம் தள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய் வாமா கொஞ்சம் தள்ளி. கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி. அயாலா அயாலா அயாலங்கடி அயாலா. செய்யாலோ செய்யாலோ செய்யாலங்கடி செய்யாலோ. அயாலங்கடி 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 அயாலா. செய்யாலங்கடி 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 செய்யாலோ. நாளான நாளுல ஆளானே நானு, நான் தானே நல்ல கொம்பு தேரு. ஏளான்னு சொல்லுங்க எங்கேயும் வல்லுங்க, எப்போதும் நானு உங்க மானு. மொட்டான மொட்டுல பித்தான கேளு, தொட்டாட இப்ப நல்ல நாடு. சிட்டு சிரிப்புல ரெட்ட மழிப்புல சிப்புன்னு தூக்குதம்மா மேலு. அடிவாரத்துல ஓரத்துல சேர்ந்துக்கிறவா, ஒரு நேரத்துல வாரத்துல சேர்த்து தரவா. அருஹோ கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. வாச கொத்தமல்லி ஹை வந்தே கொஞ்சம் தள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய் வாமா கொஞ்சம் தள்ளி. கூடலூர் குண்டு மல்லி வாட குடிக்க வந்த வள்ளி. ஆஹா. கூடலூர் குண்டு மல்லி வாட குடிக்க வந்த வள்ளி. நந்தினி, என்ன பெரியவங்க கூட பார்க்காம அவர் அறிஞ்சிட்ட? அடா நீ வச்ச வேலைக்காட்டுக்கு ஒரு கப் காஃபில எவ்வளவு சக்கரை பொருள் கூட தெரியல, அதான் ஒன்று விட்டேன். மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாம போட்டேன். இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு நடக்காதும்மா. அப்படியா? அப்படிடா இன்னைக்கு பண்ண தப்புக்காக இந்த சம்பளத்தை கட் பண்ணிட்டுமா? ஐயோ வேண்டாம்மா, புள்ளகுட்டியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. இப்ப இப்படி பயந்து நடுங்கறல, இந்த பயமும் நடுக்கமும் செய்யற வேலையில இருந்திருந்தா அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சிருப்பேன்ல. போய் வேலையை பாரு. நந்தினி, பாவம் பெரியவர், வேண்டாமா உன் பிடிவாதம் அவர்கிட்ட. அடா இது பார், உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அப்படிதான் இருப்பேன். நான் சொல்றதா மத்தவங்க கேட்கணும். நந்தினி, உன் சட்டம் என்கிட்ட சொல்லலாம். நாளைக்கு கல்யாணம் ஆகி பூந்துட்டு போனா அங்க செல்லாதமா, அப்ப என்ன பண்ணுவ? டிவோர்ஸ் பண்ணுவேன். நந்தினி, என்ன பேச்சுதுமா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போதே நம்ம அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. அந்த வருத்தம் தெரியக்கூடாதுன்னா உனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டேன். ஆனால் நீ இப்படி பிடிவாதமாக இருக்கியே. நந்தினி, ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கம்மா. உன்னோட இந்த பிடிவாத குணத்தை விட்டுட்டு அனுசரணையா மற்றவங்களோட அனுசரித்து போமா. இல்லைனா நீ பயங்கரமான விளைவை சந்திக்க வேண்டியிருக்குமா. போது நிறுத்துறியா?
நான் அப்படித்தான் இருப்பேன். நான் யாரையும் அனுசரிச்சு போக மாட்டேன். என்னதான் மத்தவங்க அனுசரிச்சு போகணும். இதுதான் என்னோட கேரக்டர். நான் வரேன். மீனாட்சி, அபி ரெடி ஆயிட்டாளா? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம பையன் விஜய்க்கு ஒரு போனை போடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. காலையில போனவன். The subscriber is currently switched off. Please try after some time. என்ன மீனாட்சி இது? அக்காவை பொண்ணு பார்க்க வர நேரத்தில் இவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இவன் பாட்டில் ஊர் சுற்றிட்டு இருக்கானே. சரி விடுங்க, அவனுக்கு தான் பொறுப்புலன்னு தெரியும்ல. அவனை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்துட்டாங்க. வாங்க 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 உட்காருங்க. இவன் தாங்க என் பையன் சேகர். இது அவனோட ஃப்ரெண்டு சரவணன். கல்யாணமாலை.comல உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு கட்டுனா உங்கள் பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். சொத்து பத்துன்னு எங்கள் கிட்ட ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் தாய் இல்லாத இவனுக்கு தாய்க்கு தாயா ஒரு பொண்ணு வேணுங்கிறதுக்காக தான் இவன் ஆசைக்கே நான் சம்மதித்தேன். சரி, நான் பேசிட்டே இருப்பேன், நீங்கள் பொண்ணு வர சொல்லுங்க. மீனாட்சி, அபியை கூட்டிகிட்டு வாமா. டேய் சேகர், என்னடா இது? அப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. கல்யாணமான.comல ஆப் சைஸ் போட்டால் தான்ப்பா காட்டினாங்க. யோ, என்னையா பித்தலாட்டா இது? உன் பொண்ணு நொண்டியா இருந்தா முழு சைஸ் போட்டு அனுப்புறதுக்கு என்ன? இஷ்டப்பட்டவன் கட்டிட்டு போறான், கஷ்டப்பட்டவன் விட்டுட்டு போறான். அதை விட்டுட்டு எங்களையும் பொண்ணு பார்க்க வர சொல்லி ஏன் இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் ஆளாக்குற? ஐயா, என் பொண்ணு குணத்தில் தங்கையா. எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக்கிட்டா உங்களை நல்லா பார்த்துக்குவையா. எனக்கு எக்கச்சக்கமான சொத்து பத்து இருக்குயா, எல்லாம் என் பொண்ணுக்கு கொடுத்துறேங்கய்யா. அதனால் என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை. என்னையா சொன்ன? சொத்தா? எவனுக்கு ஏன் வேணும் சொத்து? என்கிட்ட இல்லாத சொத்தா? காலம் போன காலத்துல எங்களுக்கு பணிவிட பண்ணதான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு மொண்டி பொண்ணை கட்டிக்கிட்டு அவளை உட்கார வச்சு காலம் ஃபுல்லா அவளுக்கு பணிவிட பண்ண சொல்றியா? அப்பா, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல சின்ன பையனா சொல்றது தப்பு தான். இருந்தாலும் சொல்றேன்ப்பா, பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கு. ஏன் நம்ம சரவணுக்கும் சேகருக்கும் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தயவு பண்ணுங்கப்பா. டேய் சரவணா, பசின்னு வந்தா 5-10 கொடுத்து உதவலாம். இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறதுக்கும் பெருமையா பேசுறதுக்கும் நல்லாதான் இருக்கும். ஆனா கட்டிட்டு போய் கஷ்டப்பட போறது என் பையன்தான். எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம். சரிப்பா சரிப்பா, உங்க பேசிக்கே வரேன். நல்லா இருக்கிற பொண்ணை கட்டிட்டு போய் நாளைக்கே ஏதோ ஒரு விபத்துல இப்படி ஆயிட்டா அப்ப என்னப்பா பண்ணுவீங்க? டேய், கண்ணு தெரியாம கிணத்துல விழலாம்,
அது தப்பு இல்ல. தெரிஞ்சே விழுந்தா என் பையனை தெரிஞ்சே கிணத்துல தள்ள நான் தயாரா இல்ல. இங்க பாரு சரவணா, இது என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. ஒரு நண்பனா கூட வந்தமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தா வேணும்னா நீயே கட்டிக்க. நான் ஒண்ணு வேணான்னு சொல்லியே. ஏ சேகர், வாடா நம்ம போலாம். சாரிங்க, அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையன்னு அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேங்க. நான் வரேங்க. டே விஜய், இல்லடா, இன்னைக்கு உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராக தெரிஞ்சு எங்கடா போட இருந்திருந்தா மட்டும் கல்யாணம் நடந்துட்டு போகுது. வந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் வணக்கம் போட்டு போர் அடிச்சுமா. இவ்வளவு சொத்து பத்து இருந்தோம், ஒரு நாள் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதா? டே, உனக்கு கொஞ்சம் கூட அக்கா மேல பாசமே இல்லையா? பாசமா? முதல்ல உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா? சின்ன வயசுல இவ்வளவுதான் தூக்கி வச்சு கொண்டு இருக்கீங்க. இது வரைக்கும் என்ன உங்க பிள்ளையாதான் நடித்திருக்கலாம், பாசத்தை கட்டா வளர்த்திருக்கலாம். ஆமா, அவ உடம்பாலும் ஓடுமா இருந்தாலும் என்ன மனசளவுல ஊனமாக்கி தான் வச்சிருக்கீங்க. என்ன பண்ணுங்க, நீங்களாச்சும் அவளாச்சு பசிக்கு வந்து சோத்த போடுங்க. விஜய், அப்பா ஹாப்பி, அழுவாதம்மா. அவன் ஏதோ சின்ன பையன் பேசிட்டு போறான், நீ அதை பெருசா எடுத்துக்காதம்மா. இந்த மாப்பிள்ள போனா போறாம்மா, உன்னை மகாராஜா மாதிரி கட்டிக்க ஒரு மாப்பிள்ள வருமாம்மா. அவன் உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்தம்மா. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உன் கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேம்மா. அப்பா, இது வரைக்கும் ஒரு 50-60 பேராது என்ன பொண்ணு பக்கம் வந்திருப்பாங்கல்ல. வந்தவங்க யாருக்குமே இந்த நொண்டியை கட்டிக்க ஆசை இல்லையப்பா. ஒவ்வொரு முறையும் பொண்ணு பார்க்க வரங்க முன்னாடி இப்படி பொம்மை மாதிரி ரெடியாகி வந்து நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லப்பா. அப்பா, அப்படி இருந்து நான் ஏன் வந்து நிக்கிறேனா, உங்க மனசு நோக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான்ப்பா. அப்பா, எனக்கு இந்த வீட்டுல என்னப்பா குறை வச்சிருக்கீங்க? வேண்டாப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் உங்க மகளாவே உங்க கூடவே இருந்துடுறேன்ப்பா. அப்பா, இதுக்கு மேல நீங்க அவமானப்படுறத என்னால பார்க்க முடியாதுப்பா. எனக்கு நீங்க மட்டும் போதுப்பா, போதும். ஹாப்பி, அந்த ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், நான் கைவிட மாட்டாம்மா. உன்னை விரும்புறதுக்கு ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் படைச்சிருப்பாம்மா. அந்த ஜீவன் உன்னை தேடி வரும்போது இந்த ஊரே பார்த்து அசந்து போகிற மாதிரி உன் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேம்மா. நீ அழுவாத. எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அது நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா, எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை, வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை, நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே, என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே.
கதிரை கண்டேன், என்னை கண்டேன், நெஞ்சில் உறவை கண்டேன். நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன்? தாய் செய்ததே தவம் நாம் வந்தது, தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது. என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும், நல்ல வாழ்வும் வரும். காலம் தனை நான் மாற வைப்பேன், கண்ணே உனை நான் வாழ வைப்பேன். என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா? எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. துரைசிங்கம், டேய் என்னடா பிறந்த நாள் அப்ப ரொம்ப சோகமா இருக்கடா? என்னடா பணம், போய் நல்லா ஹோட்டல்ல சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட வாடா. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்ல, என் அம்மாவோட இறந்த நாள். என் மாமனோட பாசு கணம் திருக்க, என் அம்மாவோட உசிர காவு கொடுத்த நாள். இந்த நாள்ல எனக்கு சந்தோஷம் முக்கியம் இல்லப்பா, அவனோட சாவுதான் முக்கியம். ஏய், அவன் சாவுதான் முக்கியம். நான் அன்னைக்கு அவனை தூக்கி இருப்பேன், அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் உங்க அம்மாவுக்காக அவன் காலு பிடிச்சி கெஞ்சி கதறன. அது மட்டும் இல்லை, உன்னோட தாய் பாசத்தையும் அவன் இல்லாத பண்ணிட்டான். அவனை நாம ஒழிச்சு அவன் நம்ம கண்ணு முன்னாடி கதறணும். அவன் கதறி அழுது புலம்பணும். அதை அந்த கண்ணால நான் பார்க்கணும்டா. பாப்பீங்க, நிச்சயமா பாப்பீங்க. அவன் என் தாய் மாமன் இல்ல, என்னோட தாயை கொன்ன மாமன். அடுத்த வருஷம் என் அம்மாவோட நினைவு நாள் வரும்போது அந்த குடும்பமே சிதறி சின்னாபின்னமா இருக்கு. எப்படா எதிரியே எட்ட நின்னு அடிக்கணும், ஆனா துரோகிய கிட்ட போய் தான் பழி வாங்கணும். சத்திரியா இருந்து சண்டை போடுறதை விட சாணக்கியா இருந்து சாமர்த்தியமா பழி வாங்கணும். கத்தி எடுக்காமையே அவ கண்ணுல ரத்தத்தை வர வைக்கணும். ஒதிச்சு பேசி அந்த குடும்பத்தை கெடுக்கிறத விட
சிரிச்சு பேசி அந்த குடும்பத்தை சீரழிக்கிறது ரொம்ப சுலபப்பா. அதனால உள்ளத்துல பகைய வச்சு உதட்டுல சிரிப்ப வச்சு அந்த விஸ்வநாத குடும்பத்தை நம்ப வச்சு நடுத்தருவு கொண்டு வரப்பா. ஏய், அதெல்லாம் சரிதான்டா. அவனுக்கும் நம்மளுக்கு பகை வந்து பல வருஷமா ஆகுதுடா. இப்ப எப்படிடா அவனை நம்ப வைக்க முடியும்? நம்பணும். நம்புற மாதிரி நாம தான் நடிக்கணும். கட்டண புத்துக்குள்ள கருணாகம் பூந்த மாதிரி அவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். அவனோட கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நம்ம கண்ணீர் விட்டு கதறணும். கால சுத்துல பாம்பு கடிக்காதுன்னு அவனை நம்ப வச்சு கால நேரம் வரும்போது நாம இத்தனை நாளா சேர்த்து வச்ச விஷத்தை அவன் மேல கக்கணும். நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடா. புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கேளுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது நிச்சயமா அவன் காலை பிடிப்பான். அப்ப காட்டுக்கு போங்க கோபத்தை. காட்டுறேன்டா, காட்டுறேன். பல வருஷமா பசியோடு இருந்த பாம்புக்கு இப்பதான்டா பாலும் முட்டையும் கிடைச்ச மாதிரி. டேய், அந்த விஸ்வநாத குடும்பத்தை நிம்மதியா இருக்க மாட்டேன். நிம்மதியா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு விட மாட்டேன். டேய் மாப்ள, சொல்லு மாமா. என்னடா ஒரு தினுசா இருக்கிற? சரி சரி, அந்த ஐட்டத்தை எடுத்து சாப்பிடா மாப்ள. இல்ல மாமா, நீங்க சாப்புங்க. டேய், இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்குது எனக்கு தெரியும். சின்னவன் சின்னவன் சொல்ற, நீ தான் சாப்பிடணும். நீங்க தான் வயசுல பெரியவர். சரி சரி, எதுக்கு நமக்கு 2 பேர்த்துக்குள்ள சண்டை? ஏன் நம்ம டாக்டர் மாவையே சாப்பிட சொல்லலாமா? டேய், நல்ல ஐடியா தான்டா. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. யோ, என்னையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடா டாக்டர் அம்மா, நீங்களே வந்துட்டீங்களா? எனக்கும் ஆம குஞ்சுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க தான் தீர்த்து வைக்கணும். யோ, என்னையா இது பெரிய ரோதனையா போச்சு? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. சரி, என்ன பிரச்சனை சொல்லியா? அது ஒண்ணும் இல்ல டாக்டர் அம்மா. என்ன சொல்லு. எந்த முதல்ல சாப்பிடுவீங்களா இல்ல ஆம குஞ்சு முதல்ல சாப்பிடுவீங்களா? எது சாப்பிடுறதா? அட பாவிங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எத்தனை பேர் வேடிக்கை பார்க்கறாங்க. ஏன் இப்படி பேசுற? அட என்ன டாக்டர் அம்மா கோச்சுக்கிறீங்க? காலையில பெருமா கோயில்கிட்ட முட்டாய் கடையில ஆளுக்கு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கணும். அத காலையில இருந்து மழையான மழை வந்ததா மறந்துட்டான். அட உன்னை பார்த்தோன்னே சப்பணும்னு தோணுச்சு. சரி, அதை எடுத்து சப்பலான்னு பாக்குறப்போ நீ வந்துட்ட. உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி சாப்பிடுறது? யோ, நீ என்ன பண்ற? நீ சாப்பிடுறியா நாங்க சாப்பிக்கிறதா? நீயே சப்பு. சரியா, எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்களே மாத்தி மாத்தி சப்புங்க, அப்பதான் ருசியா இருக்கும். எது சாப்பிடுறதா? உன்னை விட்டுட்டு எப்படி டாக்டர் அம்மா நாங்க சாப்பிடுறது? யோ, வாய முடியா. இது பாரியா, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. எனக்கு ஒரு கல்யாண அழைப்பு இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன கல்யாணம் பண்ணாவா? யோ, நான் போயிட்டு வரேன். வா டாக்டர்மா. ஏயா என்ன? அது பிரிக்கிறது லேட் ஆகும், நீ சீக்கிரம் சொல்லி தரல. இப்போ மணி 2. டாக்டர் அம்மா, இந்த கல்யாணம்னு சொல்றீங்கல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? எதுக்கு ஏன் பண்ணுவாங்க? சேர்ந்து வாழத்தான், வேற என்னத்துக்கு பண்ணுவாங்க? அப்படியா? இந்த ஆம குஞ்சு என்ன கேட்டு நச்சரிக்கிறான். மாமா கல்யாணம் பண்றாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுன்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ரூமுக்குள்ள போறாங்க, கதவை சாத்திடுறாங்க, காலையில எந்திரிக்கிறாங்க. எல்லா சினிமாலும் அதையே காட்டுறாங்க. எனக்கு விளக்கமா சொல்லுமாமான்னு கேட்கறான். நீதாமா சொல்லணும். அதுவா, கல்யாணம் பண்ணி கையோட மாப்பிள்ளைக்கள் ஒரு பெரிய உலகைய கொடுத்து அனுப்புவாங்க. அப்படியா? பொண்ணு கையில குழி ஆழமா ரவுண்டாக்குற மாதிரி ஒரு உரலை கொடுத்து அனுப்புவாங்க.
அவ்வளவுதாயா, உள்ள போய் கதை சாத்தி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா குஞ்சு, இதென்னடா புது மேட்டரா இருக்குது? அதானே டாக்டர் அம்மா இப்படியெல்லாம் பேசுறாங்களே. நீ தானே கேட்ட, அப்புறம் என்ன வெங்காயத்தை கேள்வி கேட்டுட்டு சரிடா ஆமா குஞ்சு, நீ என்ன பண்ற? வேகமா போய் 2 உலக்கை எடுத்துட்டு வர்ற. டாக்டர் அம்மா வரல, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு ஒத்திக்கை பாத்துடலாமா? உடனே போய் எடுத்துட்டு வரேன் மாமா. ஐயோ ஈரியா, என்னைய சொல்ற? அது கல்யாணம் முதல்ல நடக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட். அட போடா. அட நில்லு டாக்டர் அம்மா. ஐயோ இதை இப்பவே ஒரு குழந்தைய கொடுத்துருவீங்க போல. என்ன டாக்டர் அம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க உங்களை நம்பி வந்தா இப்படி பாதியிலே விட்டு போறீங்களே. நான் இவன் இருக்கறா, மீதி அவன் பாத்துப்பான். டாக்டர் அம்மா நீ பாருங்க, எங்க மாமாவும் நானும் நேற்று ராவாவா குடிச்சு வயிறெல்லாம் எரியுது. அதனால எங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்லிட்டு போங்க டாக்டர் அம்மா. அப்படியா? நீ என்ன பண்ற? பூண்டு இல்ல? ஐயோ ஐயோ தெளிவா சொல்லு டாக்டர் அம்மா, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காது கேட்காத டாக்டர் அம்மா. மத்ததெல்லாம் நல்லா தெளிவா கேட்கும். பூண்டியா? பூண்டுல கொஞ்சோண்டு தேனை ஊத்தி வெறும் வயிறு நக்கிப்பாரு, சரியா போயிடும். எது வெறும் வயித்துல நக்குறேன்? யோ அரவேக்காடு, நான் வெறும் வயிறுன்னு சொன்னது நீ சாப்பிடாம இருப்பல்ல, அந்த வயிறுடா. ஓ அப்படியா? எருமை மாடு. சரி அப்ப நான் போயிட்டு வரேன். சரி டாக்டர் அம்மா, போயிட்டு வாங்க. மறக்காம நாளைக்கு வந்துருங்க. ஹலோ, ஏய் நான் பார்க்கல தான் இருக்கேன். அடாடா என்னது இப்போ வேணுமா? சாரிடா செல்லம், ஐயாவால இன்னைக்கு வர முடியாது. வேணே சண்டே நம்ம டேட்டுக்கு வச்சுக்கலாம். அட சொல்ற கேளு, டிஸ்கோ போகிறோம், பீர் அடிக்கிறோம், நைட்டு முழுக்க ரூம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? அது வரைக்கும் தாங்குற மாதிரி ஐயாவுக்கு ஏதோ நச்சுட்டு ஏதாவது கொடுத்தனா சூடு கிளம்பி மூடாக இருப்பல. கொடுப்பேடா கொடுப்பேன். ஏண்டா உனக்காக 1 hour நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரூம் போட்டு பீச்சில் போய் பீர் அடிப்ப. ஐயோ நந்தினி, எவ உனக்கு கம்பெனி கொடுக்குறவனு நான் பார்க்குறேன். ஐயோ நந்தினி ஏமாந்தியா? இன்னைக்கு ஏப்ரல் 1, ஏப்ரல் பண்ணலான்னு கொஞ்ச நேரம் விளையாட கட்டினேன், அவ்வளோதான். விளையாடுனியா? விளையாட்டுக்கு கூட நீ இன்னொருத்தையும் நினைக்க கூடாது. உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கணும். வேற எவ்வளையாவது நினைச்ச உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். அம்மா தாயே, நீ செஞ்சாலும் செஞ்சுப்படுவ. காலேஜில் ஒரு பொண்ணு என்கிட்ட அட்ரஸ் கேட்டதுக்கு நீ அவளை அட்ரஸ் இல்லாமல் கேட்டீங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? விஜய், காலேஜ் லைஃப் முடிச்சு இப்போ மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எங்கள் அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. உன்னை கூட்டிகிட்டு போய் என் அண்ணன் முன்னாடி நிறுத்தி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன எதையும் மறுத்து பேச போகிறது கிடையாது. ஆனால் ஒன்னால தான் நம்ம கல்யாணம் லேட் ஆகுது. நந்தினி, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது, என்னோட சூழ்நிலையும் நீ புரிஞ்சிக்க. எனக்கு மூத்தவ எங்கள் அக்கா இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகாம நம்ம கல்யாணத்தை பற்றி பேச முடியாது. ஓஹோ, அப்போ ஒன்று பண்ணு, உன் அக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு பொறுமையா வந்து என்ன பாரு. நான் 2 பிள்ளைய பெற்று வேற எவனுக்காவது பொண்டாட்டியே இருப்பேன். நந்தினி, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இதை பார், உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம்டா, உன் குடும்பத்தை கட்டிட்டே வீட்டிலே இரு. இல்லை நான் தான் முக்கியம்டா, உன் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்ட வா. அது வரைக்கும் உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. நந்தினி, நந்தினி காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல்
இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே அது முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? வேறு கண்ணே காதல் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம் தெய்வம் தேடும் காதல். காதல் என்ற சொல்லில் காமம் கொஞ்சம் உண்டு, இடையில் சிந்த கோடு, அட அதுதான் ரொம்ப பாடு. கோடு போடு அதை தாண்ட மாட்டேன், உன்னோடு கட்டில் சம்மதம் வாங்கும் வரையிலும் காமன் பண்டிகை கொண்டாட மாட்டேன். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும், மங்கை கொஞ்சம் சாய்ந்தால் என் மார்பில் தாங்க வேண்டும். உன்னில் என்னை தேட வேண்டும், காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே அது முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? மீனாட்சி உள்ள என்ன பண்ற? முதல்ல நம்ம அபியை கூப்பிடு. என்னங்க என்ன விஷயம்? அட கூப்பிடுமா சொல்றேன். அபி, இவள் நாளா நாம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. நம்ம வேண்டுதல் வீண் போகல. உனக்கு உன்னை விரும்புகிற மாப்பிள்ளை நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. அப்பா என்னோட நிலைமை அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லியாச்சுமா. மாப்பிள்ளை சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கிறாரு. அவர் உன் போட்டோவை பார்த்த உடனே உன்னை தான் கட்டிக்குன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. அதனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் எதிர்பார்க்குறாங்க. என்னப்பா?
சொத்து பத்தி ஏதாவது எதிர்பார்க்கறாங்களா என்ன? சே நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை விட அவங்க கிட்ட எக்கச்சக்கமா சொத்து பத்து இருக்குமா. ஆனா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்றாங்க. அட என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியும்படி தான் சொல்லுங்களேன். மீனாட்சி, நம்ம வீட்டில் நம்ம அபியாட்டமே அவங்க வீட்டில் வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நாம மருமகளாக ஏற்றுக்கிட்டா நம்ம பொண்ணை அவங்க மருமகளாக ஏற்றுக்கிறாங்க. இந்த கல்யாணம் மட்டும், இந்த சம்மதம் மட்டும் முடிஞ்சிட்டா நான் படுற இன்பத்துக்கு ஆசையே இல்லை, எல்லையே இல்லை. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுமா. அப்பா, இந்த கல்யாணத்துல விஜயோட வாழ்க்கை அடங்கியிருக்கே. ஆனா அவன் என்ன சொல்ல போறானே தெரியலையப்பா. ஆமா மீனாட்சி, அப்படி எனக்கு அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மீனாட்சி, நீ அவங்ககிட்ட பக்குவமே எடுத்து சொன்னீங்கன்னா அவன் ஓகே சொல்லிடுவான். ஓகேவா? சரிங்க, அவங்ககிட்ட நான் எடுத்து சொல்கிறேன். பையனே வரான், நான் பேசிக்கிறேன். விஜய். என்னம்மா? அம்மா உன்கிட்ட என்ன என் கல்யாண விஷயம் தானே? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏமா, நானும் உன்னோட வயித்துல தான்மா பிறந்தேன். நீ மட்டும் ஏமா ஒரு கணக்கு சுண்ணாம்போ ஒரு கணக்கு வெண்டையை வச்சுட்டு இருக்க? தப்புதான்ப்பா, தப்புதான். உங்க பாரு, உன்னை விட உன் அக்கா மேல நாங்க பாசம் வச்சது என்னமோ உண்மைதான். அதுக்காக நீ எங்களுக்கு என்ன தண்டனை வேணா கொடு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். பாவண்டாவ அவ வயசு பிள்ளைங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வயிற்றுல ஒரு குழந்தைய இடுப்புல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பொங்கல் தீபாவளிக்குன்னு வரும்போது அதை பார்த்து பார்த்து அவ ஏங்கிறத ஒரு தாயா எனக்கு மட்டும்தான்டா தெரியும். டே, உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைடும்னு நானும் அப்பாவும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அந்த கடவுளா பார்த்து இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வரன் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு நீ மட்டும் மனசு வச்சடா, அவள் வாழ்க்கை நல்லபடியாக அமையண்டா. டே, அன்னைக்கு மகாபாரதத்தில் குந்தி தேவி அர்ஜுனனோட உயிரை காப்பாத்துறதுக்காக கர்ண மகாராஜா கிட்ட கையேந்தி நிற்பார். அது மாதிரி என் பிள்ளை வாழ்க்கைக்காக உன்கிட்ட மடி பிச்சை ஏந்தி கேட்குறேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கை பிச்சை போடல. அம்மா, பாசத்தை பத்தி பேசுறதுக்கு இன்னொன்னு குந்தி தேவை இல்ல, கேட்டதெல்லாம் கொடுக்கறது அவ்வளவு கருணே இல்ல. நொண்டி பிள்ளை நல்லா இருக்கிறதுக்காக வாய் பேச முடியாது ஊமிச்சு கட்டிக்கிட்டு என் வாழ்க்கை வீணடி சொல்றீங்களா? ஏய், யாரா நொண்டி? மீனாட்சி, மீனாட்சி, நம்ம பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டா பாத்தியா? நம்ம பிள்ளைய மொண்டிங்கிறான் முடங்குறான். இதையெல்லாம் தாங்கிட்டு என்னால எப்படி மீனாட்சி இருக்க முடியும்? அப்பா, அதுக்காக அவனை நாமளே அடிச்சா அவன் எங்கப்பா போவான்? போங்கப்பா, போய் முதல்ல அவனை சமாதானப்படுத்துங்கப்பா, போங்க. ஏ விஜய், என்னை மன்னிச்சிடுறா. ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுறா. கையெடுங்க. இத்தனை நாளா அவன் மேல மட்டும் தான் பார்த்து கட்டிட்டு இருந்தீங்க. இப்ப அவளுக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டு இருக்க? இனிமே நீங்க எனக்கு தேவையில்ல. விஜய், என்னப்பா சொல்ற? என்ன புரியலையா மிஸ்டர் விஸ்வநாதன்? இன்னிலிருந்து நீங்க எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. எங்க அப்பா நம்மள செத்துட்டாங்க. இப்பவே இந்த வீட்டு விட்டு வெளியே போறேன். உங்க பிள்ளைய கண்டுபிடிச்சு அழுதுட்டுருங்க. விஜய், இங்க பாரு, அப்பா உன்னை கை நீட்டி அடிச்ச தப்புதான் சாமி. அம்மா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடாதப்பா. தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாத. அம்மா, உன் கண்ணீரை காட்டி என்ன கரை வைக்க முடியாது. ஏன்னா என் மனசு கல்லாய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமே உங்களை வாழ்க்கை சந்திக்க கூட நினைக்கிறேன். குட் பை.
நம்ம புள்ள போறாங்க, நம்ம புள்ள போறோம். அவனை போய் கூப்பிடுங்க. அவன் சின்ன பையங்க, ஒண்ணும் தெரியாது. போய் கூப்பிடுங்க. அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா, போகப்பா. முதல்ல போய் தம்பியை கூட்டிட்டு வாங்கப்பா, போகப்பா போக. அபி அவன் போனா போறாமா சின்ன பையன். உன் கல்யாணத்தை நான் நீட்டா நடத்தி வைக்கிறேம்மா. அதெல்லாம் முத்தமிட்டும் ஆசையில்லே, சித்தத்திலும் பாசமில்லே. முத்தமிட்டும் ஆசையில்லே, சித்தத்திலும் பாசமில்லை. ரத்தம் என்ன ஆச்சுதடி மாடு. விட்டு விட்ட மாடுகளும் வீடு கண்டு திரும்ப வரும். பெத்த புள்ள ஓடுதடி மாடு. புத்தி கட்டு பொறக்க வச்சான் மாடு. டே சரவணா, உனக்கு அந்த பொண்ணை அவ்வளோ பிடிச்சிருந்தா நீ வேணா அவளை கட்டிக்கோ. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா அவளை கட்டிக்கோ. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா அவளை கட்டிக்கோ. என்னடா சரவணா, நேர்ல வா, முக்கியமான விஷயம் சொன்ன. என்ன விஷயம்? இல்லடா, அன்னைக்கு கூட உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனோம்ல, அப்ப அந்த பொண்ணுக்காக ஆறுதலா பேசும்போது உங்க அப்பா கூட சொன்னாரு, உனக்கு பிடிச்சிருந்தா நீயே கட்டிக்கோ அப்படின்னு. அந்த வார்த்தை என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுதுடா. ஏன் அந்த பொண்ணுக்கு நாமளே வாழ்க்கை கொடுக்கூடாதுன்னு தோணுதுடா. டே சரவணா, வாழ்க்கையில உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சிக்கல தானே கொண்டு போய் முடியும். இல்லடா, இது நான் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கல. ஆற அமர பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்த முடிவு. டேய், நீயே அப்பா அம்மா விட்டு அநாத ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற. நாளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எப்படா குடும்பம் நடத்துவ? எங்கடா தங்குவ? ஏண்டா எனக்குன்னு நீ இல்லை? டேய் சரவணா, உனக்கு நான் இருக்கேன்டா. இருந்தாலும் எனக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு உன் மனசுக்குள்ளார இது மாதிரி ஒரு எண்ணம் தோணி இருக்குதுன்னா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ பூர்வ ஜன்ம புண்ணியம் தாடா. நல்லா யோசி, அந்த பொண்ணுகிட்ட பேசு, பழகு. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவதான்டா உன் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. டேய் சேகர், இப்பதான்டா என் மனசே ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடு, நான் வரேன். மச்சான் மச்சான், கார்மேகம் நீயா? என்ன மச்சான், விரோதி வீடு தேடி வந்து பாத்தீங்களா? விதி முடிஞ்செல்லாம் போய் நினைச்சு வீராப்பா இருக்கிறத விட ஒரு ஒன்னோட வாழ்ந்தான் உன் வீடு தேடி வந்த மச்சான். மாமா, அப்பா உங்கள் மேலே கோபம் இருந்தது என்னமோ உண்மைதான். நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி அவரை மனசை மாற்றிக்கிட்டேன். ஏமாம்மா, எனக்கு தாய் தான் இல்லை, தாய்க்கு தாயாக இருக்க வேண்டிய நீங்களே என்னை தவிக்க விட்டுங்களே மாமா. ஏமாம்மா, எங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு தான் பார்க்க நான் என்ன மாமா பாவம் செஞ்சேன்? மாமா, என்ன ஒரு தடவையாவது வந்து எட்டிப்பாங்களான்னு உங்களுக்கு தோணலையா? இல்லை நாங்கள் செத்துட்டோம் நினைச்சிட்டோம்மா.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அன்னைக்கு உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் ஆவேசமாக பேசணும்னு நினச்சி இத்தனை நாளாக ஒட்டும் இல்லாமல் வரவும் இல்லாமல் இருந்துட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. மச்சான் ஆத்திரத்தில் பேசிட்டேன் மச்சான். மச்சான் என் பையன் நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆனா போதுன்னு சொல்லி என் கோபத்தெல்லாம் அடக்கிட்டேன் மச்சான். காலம் எங்கேயோ போயிடுச்சு மச்சான். ஆமாம், வீட்டில் யாரும் காணாம, பிள்ளைங்கெல்லாம் பெருசாக இருப்பாங்களே மச்சான். ஆமாம் கார்மேகம், கூட்டிகிட்டு வரேன். மீனாட்சி, என் நண்பன் வந்துட்டான், என் தங்கச்சி பையன் வந்துட்டான். அண்ணா வாங்கண்ணா. வரம்மா, ஏதோ எப்படியே இருக்கம்மா. அபி, என்னம்மா ஆச்சரியமா பார்க்குற? இது வேற யாரும் இல்லைம்மா, இது அத்தை வீட்டுக்காரரு, இதுவும் அத்தை பையன். வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம் மச்சான். என்ன மச்சான் அது? கார்மேகம், நான் என்னத்தை சொல்லுவேன்? எனக்கு எக்கச்சக்கமான சொத்து பத்து இருந்தோம். எத்தனையோ பேர் என் பொண்ணை பார்க்க வந்துட்டு அவளோட குறைய பார்த்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அதாவது சொத்து கூட வாக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், சொத்துக்காக யாரும் கட்டிக்க முன்வரல கார்மேகம். மச்சான், நான் இருக்கிறேன் மச்சான். என் பையன் இருக்கிறான் மச்சான். அவன் கட்டுறா தாள்னா கட்டுவான் மச்சான். நீங்க ஏன் மச்சான் கவலைப்படுறீங்க? ஆமா கார்மேகம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அட ஜாம்னு கல்யாணத்தை ரெடி பண்ண மச்சான். நாம இந்த மூர்த்தில கல்யாணத்தை வச்சிடலாம் மச்சான். என் பையன் இருக்கிறான், கட்டுறா தாள்னா கட்டுவான் மச்சான். ஆமாம் மாமா, சொந்த பந்தத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இனிமே அது எங்களோட கஷ்டம் மாதிரி. நீங்க தாலி எப்போ கட்ட சொல்றீங்களோ அப்பவே நான் தாலி கட்ட தயாரா இருக்கிறேன் மாமா. எனக்கு அந்த ஆண்டவ நம்மளை கைவிடலங்க. நம்ம கும்பிட்ட கடவுள் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா. இப்பதாங்க நீ வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்கு. இனிமே நம்ம பிள்ளைய பத்தி எந்த கவலைப்பட தேவையில்லை. சரி மீனாட்சி, இப்படியே வளவலன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கும் என் மச்சானுக்கும் ஒரு வெடக்கோழியா பிடிச்சி வச்சு ஒரு விருது வை மீனாட்சி. இதோ இப்பவே போய் வெளியே போய் வேணாம் மச்சான், ஒழுங்கு மச்சான். அட வாப்பா. மச்சான் ஜனக, என்ன உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, இதனால் வந்தவங்க எல்லாருமே என் குறைய பார்த்து என்னை வேண்டான்னு தான் போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் முதல் முறையாக என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது கேட்கும்போது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷம்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். அப்புறம் அதுக்கப்புறம் சந்தோஷம் டபுள் ஆயிருன்னு சொல்ல வந்தேன். சி போங்க. வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே, பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,
இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. ஆதாரமந்த தேவன் நாளை சேர்ந்தாய் இந்த மாலை, நாவார ருசித்தேனே தேனை தேர்ந்தேன் இன்று நானே. வந்த துணையே வந்து அணையே, அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. இங்கு வானம் போலே மாறும் நிலை பார்த்தேன். வாழ்நாளில் சுகந்தான் இது போலே வாழும் வழி கேட்டேன். வண்ணக்கனவே வட்ட நிலவே, என்ன என்ன இன்பம் தரும் வண்ணம் வரும் கற்பனையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சொல்லுமா. அண்ணா இது விஜய். விஜய் என் தங்கச்சி எல்லாத்தையும் சொன்னான். நீங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தது, ஒருத்தரை காதலிச்சது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம். தாயில்லாத பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். எனக்கும் அவளுக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. என்னோட தங்கச்சிக்கு புதுசாக ஒரு சொந்தம் வர்றது நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கே உங்கள் அப்பா அம்மா கூட்டுவாங்க, அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து என்னால் பொண்ணு கேட்க முடியாது. என்ன விஜய் சொல்கிறீங்க? ஏன்னா